காலம் நமக்களித்த கையிருப்பு, தமிழ் பகை முடிக்க வந்த பெருநெருப்பு, 12 கோடி தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை, தலைவர் தந்த தமிழ் கொடை அருமை அண்ணன் செந்தமன் சீமான் உங்களோடு. என்னுடைய உயிருக்கு மேலாக நான் நேசிக்கின்ற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கம். எத்தனையோ தேர்தல்கள் தமிழர் இன வரலாற்றில், அரசியல் வரலாற்றில் நடந்திருக்கிறது. ஆனால் இந்த தேர்தல் இதுவரை நடந்த அத்தனை தேர்தல்களிலும் முற்றிலும் மாறுபட்டது. நீண்ட நெடிய காலமாக அடுக்கு மொழி பேசி, அழகு தமிழ் பேசி திராவிடர்கள், தமிழர் அல்லாதவர்கள் தமிழர்களை ஆண்டு, நம்மை போலவே தமிழ் பேசி நாம் கூட சமஸ்கிருத பெயரை வைத்துக் கொள்ளும் போது அவர்கள் தூய தமிழ் பெயரை சூட்டி நம்முடனே வாழ்ந்து தமிழ் படித்தால் சோறு கிடைக்குமா, தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா என்று அருகிலிருந்தே சொல்லி சொல்லி நமக்குள் ஒரு தாழ்வு மனப்பான்மையை தள்ளி தமிழர்களை அவர்கள் தாய்மொழியில் இருந்து வெளியேற்றி சாதி மதப்பற்றை ஊட்டி மொழிப்பற்று இனப்பற்று இல்லாது மாற்றி ஒருவருக்கொருவர் மோதவிட்டு சாதி மதப்பகையை தூண்டி நாம் மோதிக்கொண்டு சிந்துகிற ரத்தங்களை குடிக்கிற ஓநாய்களாக இந்த திராவிட ஆட்சியாளர்கள் இதுவரை இருந்திருக்கிறார்கள். தமிழர்கள் அல்லாதவரெல்லாம் இங்கு பொது கட்சி வைத்திருக்கிறார்கள். தமிழர்கள் எல்லாம் சாதிக்கும் மதத்துக்கும் கட்சி வைத்திருக்கிறார்கள். வந்தவன் போனவனெல்லாம் நாட்டை கொடுத்து விட்டு 4 சீட்டுக்கு 3 சீட்டுக்கு மண்டிட்டு நிக்கிற கேவலமான நிலையில் நமது இன சொந்தங்கள் கோட்டையை எவனிடத்திலே கொடுத்து விட்டு கோட்டா கேட்டு பேரணி நடத்துவது, நாட்டை வந்தவன் போனவனிடத்திலாம் கொடுத்து விட்டு 4-3 சீட்டுக்கு வரிசையில் நின்று காத்து கிடப்பது, இந்த மானங்கட்ட இழிவான நிலையில் இருந்து மான தமிழ் மக்கள் மீள வேண்டும் என்பதற்குத்தான் உங்கள் பிள்ளைகள், எளிய மக்கள், உங்களின் பிள்ளைகள் இந்த மாற்று அரசியலை முன்வைக்கிறோம். எவரோடும் இணையாது, இதுவரை இருக்கிற எந்த கட்சியோடும் கூட்டு இல்லாது என் மக்களோடு மக்களாக சேர்ந்து 234 தொகுதியிலும் தனித்து போட்டியிடுகிறோம் என்றால் தமிழனின் தன்மானத்திற்காக, தமிழ் தேசியனத்தின் இனமானத்திற்காக இந்த தேர்தலை தனித்து சந்திக்கிறோம். சாதிக்கு, குறிப்பிட்ட சாதிக்கு இவ்வளவு வாக்கு இருக்கிறது என்கிறார்கள், குறிப்பிட்ட மதத்திற்கு இவ்வளவு வாக்கு இருக்கிறது என்கிறார்கள், திமுகவிற்கு, திராவிட கட்சி திமுகவுக்கு இவ்வளவு வாக்கு இருக்கு என்கிறார்கள், அதிமுகவுக்கு இவ்வளவு வாக்கு இருக்கு என்கிறார்கள். உண்மையிலேயே தமிழுக்கும் தமிழருக்கும் இந்த நாட்டில், தமிழர் நாட்டில் வாக்கு ஓட்டு இருக்குதா இல்லையா? இதை தெரிந்து கொள்கிற ஒரு தேர்வாக இந்த தேர்தலை உங்கள் பிள்ளைகள் பார்க்கிறோம். இது எங்களுக்கான தேர்தல் அல்ல, ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்திற்கான தேர்தல். எல்லோரும் வேற வழி இல்லை, வழி இல்லை, வழி இல்லை என்று 50 ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருந்ததை பார்க்கிறோம். ஐயா கலைஞர் அவர்களை விட்டால் வேறு வழி இல்லை எம்ஜிஆர், எம்ஜிஆர் அவர்களை விட்டால் வேறு வழி இல்லை ஐயா கலைஞர், இப்போது ஐயா கலைஞரை விட்டால் வேறு வழி இல்லை அம்மையார் ஜெயலலிதா. வழி இல்லை, வழி இல்லை என்று சொல்வதை விட நாமே ஏன் வழியாக மாறக்கூடாது என்று வந்த பிள்ளைகள் தான் உங்கள் பிள்ளைகள்.
பாதையை தேடாதே, நீ உருவாக்க என்கிறான் என் உயிர் தலைவன் என் அண்ணன் மேதகவே பிரபாகரன் அவர்கள். எவ்வளவு தூர பயணமானாலும் சரி ஒரு காலடி தடத்தில் தான் தொடங்கியாக வேண்டும் என்கிறான். அப்படி தொடங்குகிற பிள்ளைகள் இந்த பிள்ளைகள். தமிழ் தேசியனத்தின் விடுதலை என்கிற புனித லட்சிய பயணத்தை தொடங்கி இருக்கிற பிள்ளைகள். நீ செல்லுகிற பாதையில் உனக்கு எந்த இடையூறும் தடையும் இல்லையா? அது நீ செல்ல வேண்டிய பாதை அல்ல, வேற எவனோ சென்ற பாதை. திரும்பி வா என்கிறான் பிடல் காஸ்ட்ரோ. தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன் என்கிறான் பிடல் காஸ்ட்ரோ. அப்படி தடம் பதித்து நடக்க வந்த பிள்ளைகள் உங்கள் முன்னால் இருக்கிற இந்த பிள்ளைகள். நாங்கள் தலைவராகவோ வேட்பாளர்களாகவோ வந்து உங்களிடத்தில் வாக்கு கேட்க வரல. உரிமையோடு உறவோடு உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்திலே ஓட்டு கேட்டு வருகிறோம். அது ஓட்டாக இல்லை, எம் இனத்தின் உரிமையாக கேட்டு வருகிறோம். நாங்கள் வாக்கை கேட்கவில்லை, எம் இனத்தின் எதிர்கால வாழ்க்கையை கேட்டு என் சொந்தங்களிடத்திலே வந்திருக்கிறோம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரை நடந்த ஆட்சி முறையை நீங்கள் பாருங்கள். மாற்று மாற்று மாற்று. இன்றைக்கு எல்லா கட்சிகளும் நாங்கள் தான் மாற்றம், நாங்கள் தான் மாற்று, நாங்கள் தான் மாற்று என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் மாற்றம் என்பது என்ன? எது மாற்று? எதிலிருந்து எது மாற்று? பணம் இருப்பவன் தான், பணம் வைத்திருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலை, அதிலிருந்து பணம் இல்லாதவனும் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை உருவாக்குவது மாற்று. அது மாற்று. கல்வி இன்றைக்கு வியாபாரமாக இருக்கிறது, தனிப்பெரும் முதலாளிகள் கையில் இருக்கிறது. அதிலிருந்து கல்வி அனைத்து மக்களுக்கும் சரியாக, தரமாக, சமமாக, எல்லோருக்கும் இலவசம் என்று அரசிடத்தில் கல்வி இருக்கிறது. மாற்று. மருத்துவம் உயர்ந்த சந்தை பொருளாக தனியார் முதலாளிகளிடத்தில் இருக்கிறது. அதிலிருந்து அரசு கையில் மருத்துவம் வந்து அனைத்து மக்களுக்கும் சரியான, சமமான, தரமான மருத்துவம் இலவசம் என்பது மாற்று. தண்ணீர் தனியார் முதலாளிகளின் விற்பனை பொருளாக இருக்கிறது. அதிலிருந்து அனைத்து மக்களுக்கும் தூய குடிநீர் இலவசம் என்கிற நிலைக்கு கொண்டு வருவது மாற்று. ஊழம், லஞ்சம், ஆடம்பர நிர்வாகமாக இருக்கிற நிலையிலிருந்து உண்மை, நேர்மை, எளிய நிர்வாகமாக மாற்றுவது மாற்று. இதெல்லாம் தான் மாற்று. மதுவை ஒழிப்போம், மதுவை ஒழிப்போம் என்று எல்லா கட்சியும் சொல்லுது. ஆனால் உண்மையில் மதுவை கொண்டு வந்தது யார்? ஐயா கலைஞர் அவர்கள். அவரே சொல்கிறார், நான் வந்தால் மதுவை ஒழிப்பேன் என்று. வந்தபோது ஏன் ஒழிக்கவில்லை என்றால் வாயை மூடிக்கொள்கிறார்கள். நீங்களே பாருங்கள், அறிவார்ந்த எனது மக்கள். அவர்கள் ஆட்சிக்கு வந்தபோது மதுவை ஒழிப்பேன் என்கிறார்கள். ஆனால் வருவதற்கு முன்பு நீங்கள் காய்ச்சுகிற சாராய ஆலைகளை மூடுங்கள் என்றால் வாயை மூடிக்கொள்கிறார்கள். என் அன்பிற்குரிய சொந்தங்கள், என் அருமை தம்பி தங்கைகள் சிந்திச்சு பார்க்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடித்து அதிமுக ஆட்சிக்கு வந்தது. பெரிய மாற்று. என்னென்ன மாற்று? சட்டசபை கட்டிட மாற்று, அண்ணா நூலக மாற்று, அமைச்சர்கள் மாற்று. இதுதான் மாற்று. அடிக்கடி அமைச்சர்களை மாற்றுவது. இன்றைக்கு வேட்பாளர்கள் மாற்று. அறிவித்துவிட்ட வேட்பாளர்களை அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை மாற்றிக் கொண்டிருக்கிற மாற்று. இதுதான் அங்கு நிகழ்ந்த மாற்று. வேற ஒரு மாற்றம் நிகழல. ஆனால் ஐயா கருணாநிதி அவர்கள் எது செய்தாலும் எதிர்த்து செய்கிற அம்மையார் ஜெயலலிதா. அவர் அண்ணா நூலகம் கட்டினால் அவர் அதை மூடுவார். ஐயா கலைஞர் அவர்கள் சட்டமன்ற கட்டிடம் கட்டினால் அவர் அதை மருத்துவமனையாக மாற்றுவார். எது செய்தாலும் எதிராக செய்வார்கள். அதை போல அதிமுக அரசு, அம்மையார் ஜெயலலிதா எது செய்தாலும் ஐயா கலைஞர் அவர்கள் அதற்கு எதிராக செய்வார்கள். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, ஐயா கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தாலும் அம்மையார் ஜெயலலிதாவுடைய சாராய ஆலை மிடாசிலிருந்து சரக்கெடுத்து விற்பார். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்தாலும் ஐயா கருணாநிதிக்கு சொந்தமான சாராய ஆலைகளில் இருந்து சரக்கெடுத்து விற்பார். எது செய்தாலும் எதிர்த்து செய்கிற இவர்கள் இரண்டு பேரும் சாராய கடையில் ஆலையில் இருந்து சரக்கெடுத்து விற்பதில் ஒரே மாதிரி இருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ள
சண்டை இருப்பது போல் தெரியும். ஆனால் தமிழர்களை குடிக்க வைத்துக் கொள்ளுவதில், ஏமாற்றுவதில், கொள்ளையடிப்பதில் 2 பேரும் ஒரே மாதிரிதான். மீத்தேன் எரிகாற்று உங்களுக்கு தெரியும். மீத்தேன் எரிகாற்று தஞ்சையிலே நஞ்சை விளைகிற பொண்ணு விளைகிற நஞ்சை நிலத்திலே மீத்தேன் எரிகாற்று. மீத்தேன் என்றால் அது கொம்புத்தேன் மலைத்தேன் அல்ல. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பூமிக்குள் புதைந்த மரம், செடி, குலைகள், கொடிகள், இலைத்தலைகள் மக்கி மண்ணோடு மண்ணாக அப்படியே புதைந்து அது அழுத்தத்தாலும் வெப்பத்தாலும் நிலக்கரியாக மாறுது. அந்த நிலக்கரிக்குள் வெடிப்பு விழுது. அந்த வெடிப்புக்குள் ஒரு காற்று இருக்குது. அந்த வெடிப்புக்குள் காற்று, அந்த காற்று, அந்த எரிகாற்று தான் மீத்தேன். இந்த மீத்தேன் எரிகாற்றை எடுக்க வேண்டுமானால் நிலத்துக்குள்ளே இருக்கிற நீரை பூரா வற்ற வைத்தால் தான் இந்த காற்றை உறிஞ்சி எடுக்க முடியும். அதுக்கு ஆள் குழாயை போட்டு 500,000 அடிக்கு கீழே போய் அந்த தண்ணீரை உறிஞ்சி தரையிலே ஊத்தணும். நிலத்தடி நீரை முழுக்க வெளியேற்றினால் தான் அந்த காற்றை எடுக்க முடியும். அப்படி காற்றை எடுத்து கொண்டு வரும்போது நிலத்தடி நீரை மொத்தமாக எடுத்து விட்டால் கடல் மட்டத்திற்கு குழாயை பதிக்கிற போது கடல் நீர் உள்ளே வரும். பிறகு அந்த கடல் நீரை எடுத்து தரையிலே ஊத்துகிற போது பொண்ணு விளைந்த எனது பூமி உப்பளமாக மாறும். எனது நஞ்சை நிலம் பாலவனமாக மாறும். இந்த பேராபத்தை உணர்ந்துதான் எங்கள் பெரிய தகப்பன் நம்மாழ்வார் இந்த மீத்தேன் எரிகாற்றுக்கு எதிராக கடைசி மூச்சு இருக்கிறவரை போராடி செத்தான். இந்த காற்றை எடுத்து கொண்டிருக்கிற போது நிலத்துக்குள் அந்த பூமி அடுக்குக்குள் வெற்றிட உருவாகும் போது பூமி சரியும். அந்த அடுக்குகள் ஒன்றோடு ஒன்று கீழே சரிகிற போது நிலநடுக்கம், பூகம்பம் வரும்போது பல்லாயிரக்கணக்கான நம்ம மக்களின் வாழ்விடம் புதைந்து போகும். அதில் நமது அருமை பெரும்பாட்டன் கட்டிய கல்லணையும் தஞ்சை பெருவுடையார் கோயிலும் உள்ளே போகும். இந்த பேராபத்தை உணர்ந்துதான் இந்த மீத்தேன் எரிகாற்று ஒரு கொடுந்திட்டம் என்று நாம் போராடினோம். ஆனால் இந்த மீத்தேன் எரிகாற்றுக்கு எடுக்க வந்தவன் யார்? கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன் என்ற அமெரிக்க தனியார் நிறுவனம். இதுக்கு கையெழுத்து போட்டது யார்? இந்த மீத்தேன் எரிகாற்று திட்டத்தை கொண்டு வந்த ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி. அதற்கு கையெழுத்து போட்டு எடுக்கலாம் என்ற அனுமதி கொடுத்தது திமுக ஆட்சி. கையெழுத்து போட்டு கொடுத்த பெருமகன் அன்றைய துணை முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள். ஏன் இப்படி கொடுத்தீர்கள் என்று கேட்டபோது தெரியாமல் கையெழுத்து போட்டு விட்டேன் என்று சொல்லிவிட்டார். தெரியாமல் போட்டுட்டார். ஆனால் இந்த மீத்தேன் திட்டத்திற்கு கையெழுத்து போட்டது திமுக. ஆனால் இப்படி ஒரு திட்டத்துக்கு கையெழுத்து ஆகிறது என்பது அன்றைக்கு வலுவான எதிர்க்கட்சியாக இருந்த அம்மையார் ஜெயலலிதாவுக்கு தெரியுமா? தெரியாதா? தெரியாதென்றால் நீங்க என்ன எதிர்க்கட்சி? தெரியும் என்றால் ஏன் எதிர்த்து தடுக்கல? ஏன் தடுக்கல? கையெழுத்து போட்டவருக்கும் கமிஷன், கண்டுகொள்ளாமல் இருந்தவருக்கும் கமிஷன். இதை என் அன்பார்ந்த மக்கள் புரிந்து கொள்ளணும். இவங்கள் முதலமைச்சர்கள் கிடையாது, தரகர்கள், புரோக்கர்கள். எந்த ஒரு திட்டம் வந்தாலும் சரி, எனக்கு எவ்வளவு கமிஷன். ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு கடந்த காலத்தில் கெண்டக்கி கர்னல் என்ற விருதை கொடுத்தான். பல பேருக்கு நினைவிற்குமே இல்லையோ, படித்த இளைஞர்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கிறது. கெண்டக்கி கர்னல், கெண்டக்கிங்கிறது அமெரிக்காவில் ஒரு மாகாணம். கெண்டக்கி கர்னல் ஏன் கொடுத்தான்? சமூக சேவையை பாராட்டி. நான் கூட கேட்டேன், நீங்க என்ன அன்னை தெரசாவை என்ன சமூக சேவை செய்தீர்கள் என்று. ஒன்னும் செய்யல. KFC, கெண்டக்கி ஃப்ரைட் சிக்கன், அதான் KFC. அந்த கோழி கடை, அந்த கறிக்கடையை திறக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தார். அதுக்கு கமிஷன். இந்த KFC கடையை திறக்க தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதி கொடுத்ததுக்காக கெண்டக்கி கர்னல் விருது. இதுக்கு கமிஷன். 2 பேருக்கும் கமிஷன். தரகர்கள் கோயம்புத்தூர்ல, ஈரோடு, கோவை, திருப்பூர் மாவட்டத்தில் இன்னைக்கு கெயில் எரிவாயுக்கு எதிராக போராட்டம் நடத்துறோம். ஏன் நடத்துறோம்? நிலத்துக்குள்ள ஒரு குழாய்க்குள்ள எரிவாயுவை கொண்டு வரான். எரிவாயு அந்த வயலுக்குள்ள மரம் வைக்க முடியாது, வைக்க கூடாது, சட்டம். அவன் கொண்டு வரான். வச்சு மரத்தை கொண்டு போனா அது வேறு போய் அந்த குழாயை ஏதாவது ஓட்ட போட்டுருச்சுன்னா எரிவாயு வந்துச்சுன்னா தீப்பிடிச்சு எரிஞ்சிடும். ஆந்திராவில் ஒரு கிராமம் எரிஞ்சு செத்து போச்சு. படித்த இளைஞர்களுக்கு தெரியும், என்ன கேட்டு பாருங்க. பேராபத்து நிகழ்ந்தது. முதல்ல அந்த திட்டத்தை கொண்டு வரும்போது வேளாண் பெருங்குடி மக்கள்கிட்ட ஒப்புதல் வாங்குறான். என்ன சொல்லி ஒப்புதல்? தண்ணீரை கொண்டு போறோம் குழாயிலன்றான். தண்ணீர் தானே போகுது நிலத்துக்குள்ளேன்னு சரின்ட்டான்.
ஆனா அவன் கொண்டு போறது எரிவாயு. எங்கிருந்து? கேரளாவில் இருந்து. யாருக்கு? கர்நாடகாவுக்கு. நமக்கு எந்த பயனும் இல்லை. கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு எப்படி வருது? தேசிய நெடுஞ்சாலை வழியே குழாய் வருது. கேரளாவில் இருந்து கர்நாடகாவுக்கு கொண்டு போற எரிவாயு அந்த கெயில் எரிவாயு. கேரளாவில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது தேசிய நெடுஞ்சாலையில் குழாயை பதிச்சு கொண்டு வராங்க. தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து கர்நாடகாவுக்கு கொண்டு போறது தேசிய நெடுஞ்சாலையில் குழாயை பதிச்சு கொண்டு போறாங்க. ஆனால் நம்ம நாட்டுக்குள்ள நெஞ்சை இரண்டாக பிளப்பது போல நஞ்சை நிலத்தை பிளந்து அந்த வயலுக்குள்ள பதிச்சு கொண்டு போறான். அதுல என்ன கொடுமைனா, ஒருவேளை இந்த எரிவாயு குழாயில பேராபத்து ஏற்பட்டா அதுக்கு இந்த நிலத்துக்கு சொந்தக்காரரே பொறுப்பேற்கணும். அந்த பொறுப்புக்கு அதிகபட்ச தண்டனையா தூக்கு தண்டனை வரை கொடுக்கலாம். என் நிலத்தை அவன்கிட்ட கொடுத்துட்டு நான் தூக்குல வேற தொங்கணும்னா இது யார் ஏற்பது என்பதை என் அன்பு சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இந்த திட்டத்திற்கு கையெழுத்து போட்டது யார் என்றால் அருமை பெருமகன் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள். இந்த திட்டம் ஆபத்தானது. கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு எப்படி கொண்டு வரையோ, தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவுக்கு எப்படி, ஆந்திராவுக்கு, கர்நாடகாவுக்கு எப்படி கொண்டு வரையோ அது போல கொண்டு போ என்று ஏன் சொல்லல கையெழுத்தாயிருச்சு. இப்ப அந்த எரிவாயு குழாயை புதைக்காதேன்னு நம்ம போராடிட்டு இருக்கோம். பல ஆண்டு கால போராட்டம். இந்த கையெழுத்தாவதும் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு தெரியும். அப்படி இது ஆபத்தானது என்று தெரிந்து எதிர்க்கட்சியான அதிமுக ஏன் போராடல? எல்லாமே கமிஷன். எனவேதான் என் அன்புக்குரிய சொந்தங்களே, இந்த தரகர்களை, இந்த புரோக்கர்களை தூக்கி எறிகிற வேலையை நீங்கள் பார்க்கணும். அன்பார்ந்த மக்கள் சிந்திக்கணும். கல்லு பனம்பால் தென்னம்பால மதுன்னு சொல்லி மூடுறாங்க கருணாநிதியும் ஜெயலலிதாவும். காரணம் என்ன? கல்லு மதுன்னா இந்த பீரு, பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின்னு, ஒயின் இதுக்கெல்லாம் பேர் என்ன? இது என்ன புனித நீரா, தீர்த்தமா? வாங்கி எல்லாரும் குடின்னு திறந்து வச்சிருக்கான். காய்ச்சறது யாரு? ஜெயலலிதா. இங்கிட்டு காய்ச்சறது யாரு? கருணாநிதி. அவர் முன்னாள் முதல்வர் அல்ல, முன்னாள் சாராய வியாபாரி, என்னால் சாராய வியாபாரி. அம்மையார் ஜெயலலிதா முதல்வர் அல்ல, என்னாலும் சாராய வியாபாரி. ஒரே ஆள, மிடாஸ், பெரிய ஆள. இங்க 7-8 ஆளை இருக்கு. இருக்கா இல்லையா? ஒரு திராவிட முன்னேற்ற கழக தோழன், என் உடன் பிறந்தவன், ஒரு அதிமுக கட்சிக்காரன். ஜெயலலிதாவுக்கு சாராயால இருக்குதா இல்லையா? கருணாநிதிக்கு சாராயால இருக்குதா இல்லையா? நாட்டை ஆளுறவன் சாராய வச்சிருக்கிறான். இது நாடு என்ன நாடுது? இவங்க சாராய வியாபாரம் படுத்துரும்னு கல்ல பனம்பால தென்னம்பால மதுன்னு நினைச்சு தடை போட்டான். இது ஒரு கொடுமை. இந்த ஆட்சி முறையை மாற்றுவதற்கு, தூக்கி எறிவதற்கு ஒவ்வொரு தமிழ் பிள்ளையும், குறிப்பாக இளைய தலைமுறை பிள்ளைகள் தயாராகணும். அதனால
அதனால்தான் இதை ஒரு புரட்சி என்கிறோம். மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. இது தமிழர் திராவிடர் போர். எந்த திராவிட கட்சியின் தலைவன் தமிழன்? யாராவது ஒருத்தன் சொல்லு. எந்த கட்சியின் தலைவர் தமிழர்? மான தமிழனை என்ன மற்றவன் ஆளுவது? என்ன ஆளுவது? கர்நாடகாவை சீமான் ஆள முடியுமா? ஆந்திராவை கர்நாடகன் ஆள முடியுமா? கேரளாவை தெலுங்கு ஆள முடியுமா? சொல்லுங்க பாப்போம். தமிழ்நாட்டில் தமிழர் அல்லாதவர் இவ்வளவு காலம் ஆளுகிறார்கள். சீமான் கட்சி ஆரம்பித்தால் என்ன சாதி? எங்க ஐயா ராமதாஸ் கட்சி ஆரம்பிச்சால் என்ன சாதி? எங்க அண்ணன் திருமாவளவன் கட்சி ஆரம்பிச்சால் என்ன சாதி? சரத்குமார் கட்சி ஆரம்பிச்சால் என்ன சாதி? ஈஸ்வரன் கட்சி ஆரம்பிச்சால் என்ன சாதி? கார்த்திக் கட்சி ஆரம்பிச்சால் என்ன சாதி? ஆனால் தமிழன் அல்லாதவன் எவன் கட்சி ஆரம்பித்தாலும் அப்படியே தலைமையேற்று போவது. நாங்க வந்தா என்ன ஆளுகன்னு இருக்குது. வெறிவரமா வராதா? என்னை ஒருத்தன் கேட்டா நீங்க என்ன ஆளுகன்னு, நான் சித்தாளுக, கொத்தனார் இருந்தா கூட்டி வாங்க, நான் வேலை செஞ்சு விட்டு போறேன்னு. இது ஒரு நோய். இது ஒரு நோய். தமிழன் எவன் வந்தாலும் சாதி கேட்பது, தமிழன் இல்லாதவன் எவன் வந்தாலும் அப்படியே தலைமை ஏற்பது. இனி என்ன சாதின்னு கருணாநிதிட்ட ஏன் கேட்கல? நீங்க என்ன சாதின்னு ஏன் எம்ஜிஆர்ட்ட கேட்கல? நீங்க என்ன சாதின்னு ஏன் ஜெயலலிதாட்ட கேட்கல? நீங்க என்ன சாதின்னு ஏன் விஜயகாந்த் கேட்கல? கேட்டு பார். கருணாநிதி ஒரு வட்ட கவுன்சிலர் ஆயிரம் பாக்குறேன் நான். கேட்டு பாரு. எம்ஜிஆர்ட்ட நீங்க கேட்டுக்கலாம்ல என்ன சாதின்னு. 9 ஆண்டு இந்த நாட்டை ஆண்டாரு. அந்த நோய் இதுவரை பரவி 15 ஆண்டுகள் ஆண்டிருக்கு. எம்ஜிஆர்ட்ட கேட்டிருந்தீங்கன்னா நான் கோபால மேனன் இருப்பாரு. மேனன் தான் இருப்பேன். நீ ஒத்த ஓட்டு வாங்கி இருக்க மாட்டாரு. அப்படியே புரட்சி தலைவர் மக்கள் திலகம் பொன்மன செம்மன் கொண்டாடி நாட்டை முடிச்சு தள்ளிட்டார். கருணாநிதி தான தலைவன், தன்மான தலைவன், உலக தமிழன், ஒரே தலைவன் பேசி முடிச்சுட்டா கதைய. என்ன இருக்கீங்க? கடைசி அடி வாங்கி சாக முடியாம ஆத்தா செத்தது, அப்பன் செத்தது, மாமன் செத்தது, மச்சான் செத்தது. தன்மானம் இன வரலாற்றை படிச்சுட்டு இவ்வளவு பொறுமை மிக்க என பிச்சேந்துகிட்டு இருக்கேன் பார்த்து வெந்து நொந்து போய் கண்ணு முன்னாடி இங்க சுட்டுக் கொள்றான். ஆந்திரா காட்டுக்குள்ள கடலுக்கு சுட்டுக் கொள்றான். அங்க லட்சக்கணக்காயின அக்கா தங்கச்சி ஈழ நாட்டுல கொண்டு விட்டான். கதற கற்பழிச்சு கொண்டுட்டான் சிங்களன் நாய். என் காலை நக்கி பொழைக்க வந்த நாய் என்னை அடிச்சு விரட்டிட்டான். அடிமையா? 1.25 கோடி சிங்களன் 13 கோடி மக்களை அடிச்சு துரத்து தோக்கடிச்சிட்டவங்க திமிர்ல தெரியுதான். ஏன் அவன் 1.25 கோடி சிங்களனும் 1.25 கோடி சிங்களனா இருக்கான். நம்ம 13 கோடி தமிழன்ல 10,000 பேர் கூட தமிழ இல்ல. எல்லாம் சாதி மதம். அப்புறம் எப்படி கொண்டுட்டு போயிட்டான்? அந்த அவமானம் தாங்க முடியாம வேதனையில இந்த வேலையை செய்ய வந்தோம். கடைசியா வேற வழி இல்லாம செய்ய வந்தோம். நாங்களே ஒரு வழியா மாறி செய்ய வந்தோம். இன்னும் கேட்டா பழகிருச்சு. ரொம்ப நாளா போட்டோம் ரெட்டலைக்கு அப்படின்னு. பழகிருச்சு. ரொம்ப நாளா இருந்துட்டோம் திமுகவில் அப்படின்னு. கட்சிக்காரன் அக்காவை கற்பழிச்சா ஏத்துக்கிறியா? சரின்றியா? கட்சிக்காரன் தான் போயிட்டு போறான்ட்டு. கட்சிக்காரன் அப்பனை கொலை பண்ணிட்டா கட்சிக்காரன் தான் கொண்டுட்டானா? கட்சியா உன் இனமா? அதான் முக்கியம். இங்க தமிழை பேசி தமிழர் தன்மானத்தை பேசி வந்த கட்சி எதுக்கு திமுகவுக்கு போனோம்? நான் எதுக்கு திமுகவுக்கு வந்தேன்? தமிழுக்காகவும் தன்மானத்துக்காக வந்தேன். அது ரெண்டும் இப்ப இங்க இருக்கா சொல்லுங்க. இருக்கா? ஐயா ஸ்டாலின் பேசுவாரா? தமிழ் என் தாய்மொழி சிதைஞ்சு அழிஞ்சு போச்சுன்னு பேசுவாரா? அதை மீட்கணும் பேசுவாரா? தமிழ் படித்தா வேலை கிடைக்குமா? தமிழ் படித்தா சோறு கிடைக்குமாங்கிறான். இதுல மாற்று என்ன? மாற்று தமிழ் படித்தால் தான் தமிழ்நாட்டின் வேலை என்ற நிலையை உருவாக்குவதான் மாற்று. அதுதான் மாற்று. இல்லைன்னா ஏமாற்று. ஆங்கிலம் எதுக்காக படிக்கிற? வெளிநாட்டுல வேலை படிச்சுட்டு போ. இந்தி ஏன் படிக்கிற? இந்தி படிச்சா வடநாட்டுல வேலை. இந்திய தாய்மொழியாக கொண்ட எல்லா மாநிலத்திலையும் வேலையில தண்ணீர் அடைஞ்சிட்டானா? கேட்டு சொல்லு. ஒரு தடவை கேட்டு சொல்லுங்களேன்.
இந்திய தாய்மொழியாக கொண்ட எல்லா மாநிலத்திலும் வேலையில் தண்ணீர் அடைந்துட்டார்கள். அந்த மாநில மக்கள் வேலை தேடி பிற மாநிலங்களுக்கு செல்வதில்லைன்னு. இந்திய படிச்சவன்லாம் வேலை கிடைச்சிரும்னா என் தெருவில் சோன்பப்படி சொட்டு விற்கிறவன் இங்க யார்? அவன் என் வீட்டு வாசல்ல வாட்ச்மேனா கூர்க்காவ நிக்கிறவன் யாரு? தள்ளுவண்டி கடையில தட்டு கழுவி நிக்கிறான் இப்ப அவன் யாரு? இந்திய படிச்சா வேலை கிடைக்கும் ஒரு நோயை கிளப்பி விடுறது. அது ஒரு நோய். இந்தி படிச்சா வடநாட்டுல வேலை போங்க, படிச்சுட்டு போங்க. ஆங்கிலம் படிச்சா அமெரிக்காவில் வேலை, ஆங்கிலம் படிச்சா இங்கிலாந்துல வேலை போங்க. தமிழ் படித்தால் தமிழ்நாட்டில் வேலை. அந்த நிலையை உருவாக்குவதுதான் மாற்று. உங்கள் பிள்ளைகள் உருவாக்குவோம். அந்த நிலையை உருவாக்க போறோம். தரகு முதலாளி, வர்த்தக முதலாளியாக இருக்கிற என் இன முதலாளிகளை, தமிழ் தேசிய முதலாளிகளை உற்பத்தி முதலாளிகளாக மாற்றோம். பெரும் முதலீடு செய்ய பணம் இல்லை என்றால் கூட்டு முதலாளிகளை தயாரிக்கிறோம். 5 கோடி 10 கோடி 50 கோடி 100 கோடி 200 கோடி 300 கோடி என்று நூற்றுக்கணக்கான முதலாளிகளை சேர்த்து கூட்டு முதலாளிகளை உற்பத்தி செய்து உருவாக்கி அவர்களை முதலீடு செய்ய வைத்து தமிழ் படித்தால் தான் தமிழ்நாட்டில் வேலை. ஏனால் முதலாளியே தமிழ் முதலாளி ஆகிற போது தமிழ் படித்தாலும் தமிழ்நாட்டில் வேலை கிடைக்கும் என்கிற நிலையை பிள்ளைகள் உருவாக்குறோம். மாற்றுன்னா சும்மா வார்த்தை மாற்று இல்ல, வாழ்க்கை மாற்று, வரலாற்று மாற்று. இதுவரை இருந்த எளி நிலையில் இருந்த இன மக்களை மேலேற்றுகிற புரட்சிகர மாற்று. அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் கையேந்துகிற எளி நிலையில் இருந்து வாழ்க்கை தரத்தை மேலேற்றுகிற உயர்த்துகிற புரட்சிகர மாற்று, பொருளாதார மாற்று. அந்த மாற்றத்தை செய்ய வந்த பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள். இத்தனை ஆண்டுகளாக எனது இன மக்கள் தூக்கி சுமக்கிற துயரங்கள், கவலைகள், வேதனைகள், துன்பங்கள், இது எல்லாவற்றுக்கும் காரணம் மாறி மாறி ஆண்ட இந்த ஆட்சிகள், இந்த கட்சிகள், இதன் தலைவர்கள் தான் பொறுப்பு. நீங்களே பாருங்க, 50 ஆண்டு கால ஆட்சி, மின்சாரம் இல்லாத எந்த இயக்கமும் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த மின்சாரத்தை தடையற்று தன் மக்களுக்கு கொடுப்பதற்கு என்ன திட்டம் இருக்கு? என்ன திட்டம் இருக்கு? வெறும் 4348 மெகாவாட் தான் நமக்கு தேவைப்படுது. இதை தயாரிக்கிறதுக்கு முடியல. அதுக்கு 5700 மெகாவாட் வெளியில இருந்து, வெளி மாநிலம் தனி முதலாளியம் வந்து கடன் வாங்குது இந்த அரசு. வாங்கினாலும் வாங்கலினாலும் 3000 கோடி கட்டியே ஆகிறோம் என்று ஒப்பந்தம் போட்டிருக்கு. தண்ட காசு. என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறது? வெறும் கமிஷனை மனதில் வைத்துக் கொண்டு மக்கள் நலனை தூக்கி தூர போட்டுவிட்டு ஒரு வேலையும் உருப்படியா செய்யறது இல்லை. உங்கள் பிள்ளைகள் இந்த வரைவில் கொடுத்திருக்கோம். 25 பைசாவுக்கு ஒரு யூனிட் மின்சாரம், 24 மணி நேரம் தடையில்லாத மின்சாரம் தரப்போகிறோம். எப்படி தருவாங்கிற, எப்படி தருவோம், தர முடியுங்கிற வரைவு தமிழ்நாடு அரசு கிட்ட இருக்கு, இந்திய அரசு கிட்ட இருக்கு. ஆனா செயல்படுத்தல. ஏன்? தனியார் முதலாளி பாதிக்கப்பட்டுருவான், அவன்கிட்ட இருந்து ஒரு கமிஷன் போயிடும். நீங்களே பாருங்க, அம்மையார் ஜெயலலிதா 30,000 ரூபாய் மடிக்கணினி இலவசம் தர்றாங்க. 30,000 ரூபாய், 30,000 ரூபாய் மடிக்கணினி இலவசம், விலையில்லா மடிக்கணினி. ஆடு இலவசம், மாடு இலவசம் தராங்க, மிக்சி இலவசம், கிரைண்டர் இலவசம் தராங்க, மின் விசிறி தராங்க. ஆனா தண்ணீர், உயிர் ஆகாரமான தண்ணீரை இலவசமா தரல, 10 ரூபாய்க்கு தராங்க. நுட்பமா பாருங்க. ஏன்? தண்ணீர் மிக உயர்ந்த விற்பனை பொருளாக இருக்க வேண்டிய தேவை இருக்கு, சந்தை பொருளாக இருக்க வேண்டிய தேவை இருக்கு. பசும்பொன் எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் சொல்றாரு, என் அன்பிற்குரிய மக்களே, பாலை விட அதிக விலை கொடுத்து எதிர்காலத்தில் தண்ணீரை இவன் வாங்கி குடிப்பானடா என்று சொல்றார். குடிக்கிறான். இப்போலாம் பால்ல யாரும் தண்ணி கலக்கிறது இல்ல, ஏன்னா பால் விலையோட தண்ணி விலை அதிகம். இந்த நிலைமை வந்துருச்சு. அதுலயும் அதிமுக கலந்து விக்குது. ஒரு அமைச்சர் ஒருத்தர் உள்ள போனாரு. எப்படி கலந்தான்னு தெரியுமா உங்களுக்கு? தண்ணீர்ல கொஞ்சோண்டு பால், சோப்பு தண்ணி, யூரியா. எங்க இருந்து தண்ணி எடுத்தாரு? கிணத்துல, குழாயில் இருந்து. பல ஆண்டுகளா இப்படி வித்துருக்காங்க, நம்மளை ஏமாத்தி. பல லட்சம் கோடிகளை சம்பாதிச்சிருக்காங்க இப்படி வித்து. தண்ணீரை விற்கிற அரசு ஏன் விக்குது?
தண்ணீரையே உங்களுக்கு இலவசமா தர முடியல. தண்ணீரை இலவசமா அரசு கொடுத்துட்டுனா அதை விற்கிற தனியார் முதலாளி பாதிக்கப்பட்டுருவான். யாரு? கின்லே, அக்ரோஃபனா, அப்போலா, டொக்கோஃபனா எல்லாம் விற்கிறான்ல போத்தல அடைச்சு, அவன் பாதிக்கப்பட்டுருவான். அந்த முதலாளி பாதிக்கப்பட்டா கவர்மெண்ட்டுக்கு என்ன, அரசாங்கத்துக்கு என்ன? அரசாங்கத்துக்கு அந்த முதலாளிடம் இருந்து வர்ற கமிஷன் பாதிக்கப்பட்டுரும். இப்ப சொல்லுங்க, இவங்க முதலமைச்சர்களா, கமிஷன் வாங்குற புரோக்கர்களா, தரகர்களா என்பதை அறிவார்ந்த எனது மக்கள் சிந்திச்சு பாருங்க. எனவே இந்த ஆட்சி முறையை தூக்கி எறிய இளைய தலைமுறை பிள்ளைகள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் தயாராகுங்கள். உங்கள் ஒவ்வொரு வாக்கும் வலிமை மிக்க ஆயுதமாக இந்த மாற்றத்திற்கான அரசியல் புரட்சிக்கு பயன்படட்டும். அதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா என்கிறான். தனி உடைமை கொடுமைகள் தீர புரட்சி செய்யடா, தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா என்கிறான் நமது மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை. எனதில் மனதை வைத்துக் கொண்டு என் பேரன்பிற்குரிய சொந்தங்கள், இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட தமிழ் மறவர்கள், இளைய தலைமுறை புரட்சியாளர்கள், ஊழல் பிடிக்கல, லஞ்சம் பிடிக்கல, மது கொள்கை பிடிக்கல, கொலை பிடிக்கல, கொள்ளை பிடிக்கல, கற்பழிப்பு பிடிக்கல, சாதிய இழிவு பிடிக்கல, தீண்டாமை பிடிக்கல, அடிமை வாழ்வு பிடிக்கல, இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை பிடிக்கல, எல்லாவற்றையும் மாற்றணும் அப்படின்னா வா. அந்த மாற்றத்திற்கான வலிமை உனது விரலில் இருக்கிறது, உன் விரலில் இருக்கிறது. உன் வெற்றை உரல், உன் ஒற்றை விரல் கொடுத்த உயரம்தான் அம்மையார் ஜெயலலிதாவிற்கு, ஐயா கலைஞருக்கு. அதை நீ நினைவில் வைத்துக்கொள். நீ போட்ட ஓட்டுதான் இவ்வளவு உயரமும், இவ்வளவு செல்வாக்கும், இவ்வளவு அதிகாரமும். நீ ஒரே ஒரு முறை 2 பேருக்கும் ஓட்டு போடாம விட்டுப்பார், அவர்கள் யார் என்று உனக்கு தெரியும். அவர்கள் வலிமை என்னவென்று தெரியும். நம்ம ஆத்தாலும் அப்பனும் அண்ணனும் தம்பியும் மாமனும் மச்சானும் நாம போட்டதுதான் இந்த அவர்களுக்கு கொடுத்த அதிகாரம். நம்ம பிச்சை எடுக்க வச்சிருக்கானே, அரிசிக்கும் பருப்புக்கும் உப்புக்கும் ஊறுகாய்க்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் சட்டைக்கு, இந்த பிச்சைக்காரமைய பட்டம் போட்ட பிச்சை தான் ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் இந்த முதலமைச்சர் பதவி என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. இந்த மான தமிழ் மக்கள் இதை மனதில் வைத்துக் கொண்டு இந்த தேர்தலை தமிழ் தேசியனத்திற்கான புரட்சியான காலமாக நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொண்டு வாக்கு செலுத்தணும். இதை விட்டுட்டா வேற வழியே கிடையாது. முடிச்சு தள்ளிடுவான். இன்னும் 5 ஆண்டு யாருக்கிட்ட ஆட்சி இருந்தாலும் கொடுமைப்படுத்திடுவான். கற்பனை செஞ்சு பாரு, என்ன நடக்க போகுது, என்ன நடக்க போகுது. காவல்துறை கால எடுக்கும்போது காசு வாங்காம எடுத்துட போறானா? பேருந்து ஓட்டுநர் வேலைக்கு காசு வாங்காம, லஞ்சம் வாங்காம எடுத்துட போறானா? பேருந்து நடத்துனருக்கு காசு வாங்காம நடத்திட போறானா? எந்த கல்லூரி அன்பளிப்பு வாங்காம, டொனேஷன் வாங்காம சேர்த்துட போறானா? என்ன மாற்றம் வந்துட போகுது? ஊழல் லஞ்சம் முடிஞ்சிட போகுதா? உண்மையும் நேர்மையுமான நிர்வாகம் ஆகிட போகுதா? சரியான சாலை வசதி வந்துட போகுதா? குடிக்க தண்ணீர் இலவசமாக போகுதா? ஆகாது. என் அன்பிற்குரிய மக்களே, லட்சக்கணக்கான மிதன மக்களை கொண்டான் சிங்கள போர்ல 1,75,000 பேர் செத்தோம். ஐயா கலைஞர் நிம்மதியாக உறங்கினார். நீர்ல பல்லாயிரக்கணக்கில் செத்தோம். அம்மையார் ஜெயலலிதா நிம்மதியாக உறங்கினார். 2 பேரையும் ஒழித்தால் தான் நமது இன மக்கள் நிம்மதியாக உறங்க முடியும் என்பதை அறிவார்ந்த எனது சொந்தங்கள் நினைவில் வைத்துக் கொண்டு வாக்கு செலுத்துங்கள். இந்த மது போதை போல பதவி போதைக்கு ஆளாகி என்ன செய்வது, இருந்து விட்டோம் போய்விட்டோம் என்று நினைக்காதீர்கள். வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்வை கவனத்தில் வைத்துக் கொண்டு, அவர்களுடைய எதிர்காலத்தை கவனத்தில் வைத்துக் கொண்டு, நினைவில் வைத்துக் கொண்டு இந்த முறை வாக்கு செலுத்துங்கள். புதிதாக நீங்கள் ஐயா கலைஞருக்கு வாய்ப்பு கொடுக்கல, புதிதாக நீங்கள் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு வாய்ப்பு கொடுக்கல. அவர்கள் ஆண்டுட்டார்கள், அவர்கள் ஆட்சியை பார்த்துட்டீர்கள். ஒரே ஒரு முறை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு அந்த வாய்ப்பை தாருங்கள். நீங்கள் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு வாக்கு செலுத்தினால் அந்த அதிகாரம் அவருக்கும், அவர் உடன் இருக்கிற அம்மையார் சசிகலாவுக்குமானதாக மாறும். ஐயா கலைஞருக்கு வாக்கு செலுத்தினால் அந்த அதிகாரம் ஐயா கலைஞருக்கும் அவர் குடும்பத்துக்குமானதாக மாறும். உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு செலுத்தினால் எங்கள் அதிகாரம் உங்களுக்கானதாக மாறும். என் அன்பிற்குரிய மக்களே, உங்களுக்கான அதிகாரத்தை நீங்கள் நிறுவப் போகிறீர்களா, அவர்களுக்கான அதிகாரத்தை கொடுக்க போகிறீர்களா என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டிய நேரம் இது. எனவே என் அன்பு சொந்தங்களே, வலிமையற்ற எளிய பிள்ளைகள், என் இனம் சாகும் போது, என் உரிமை பறிபோகும் போது, என் வளங்கள் களவு போகும் போது தடுக்க முடியாமல் நின்ற பிள்ளைகள் ஒரு முடிவெடுத்தோம். எனக்கு இல்லாதது இந்த அரசியல் வலிமைதான், இந்த அதிகார வலிமைதான். ஆனால்
எந்த அதிகாரம் என்னை கொன்றதோ அந்த அதிகாரத்தை கைப்பற்றுவது என்ற வெறியோடு வருகிறோம். அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது என்று நாங்கள் வருகிறோம். எனவே என் அன்பிற்குரிய சொந்தங்களே, வலிமைமிக்க அந்த அதிகாரத்தை எளிய மக்கள், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு தாருங்கள், அது உங்கள் அதிகாரமாக மாற்றுங்கள். வருகிற தேர்தல் நம் இனத்திற்கான தேர்தல் என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு இரட்டை மெழுகுவர்த்திக்கு வாக்கு செலுத்துங்கள். உங்கள் வீடுகளில், நமது வீடுகளில் எத்தனை விளக்குகள் இருக்கிறது? சிமிழ் விளக்கு, குத்து விளக்கு, அகல் விளக்கு. எந்த விளக்காவது தன்னை வருத்தி கொண்டு, எரித்தி கொண்டு, உருக்கி கொண்டு வெளியே தருகிறதா? இல்லை. ஆனால் மெழுகுவர்த்தி ஒரு தியாகத்தின் அடையாளம். தன்னையே உருக்கி கொண்டு, வருத்தி கொண்டு, அழித்து கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்தை தருகிற ஒரு உன்னதமான தியாகத்தின் அடையாளம் அந்த மெழுகுவர்த்தி. இருண்டு கிடக்கிற என் தமிழ் சமூகத்திற்கு விளக்கேற்ற வந்திருக்கிற அந்த இரட்டை மெழுகுவர்த்திக்கு வாக்கு தாருங்கள். மதிப்புமிக்க உங்கள் வாக்கை எளிய மக்களின் பிள்ளைகள், உங்களின் பிள்ளைகள் எங்களுக்கு தந்து பேராற்றல் மிக்க அரசியல் பெரும் சக்தியாக மாற்றுங்கள். எங்களின் வெற்றி நம் இனத்தின் வெற்றி, எங்களின் குரல் நம் இனத்தின் குரல், உங்களின் குரல் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு வாக்கு செலுத்துங்கள். இந்த தொகுதியிலே போட்டியிடுகிற, திருப்பத்தூர் தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பிற்கினிய தம்பி சா குணசேகரன் அவர்களுக்கு இந்த தொகுதியிலே வாக்கு செலுத்துங்கள். அவனை பாருங்கள், என்னை பாருங்கள். கண்ணாடியில் உங்கள் முகம் பார்ப்பது போலே இருக்கும். உங்கள் பிள்ளைகள், உங்கள் உடன் பிறந்தவர்கள், அண்ணன் தம்பிகள். காசு பணம் இல்லை, ஆனால் என் மக்களுக்கு உழைக்க வேண்டும் என்கிற மனம் இருக்கிறது. பணம் இருப்பவனுக்கு வாழ வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். பசியோடு இருக்கிறவனுக்கு தான் போராட வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். அப்படி பசியோடு இருக்கிற பிள்ளையை இந்த களத்திலே நிறுத்தி இருக்கிறேன். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, இவன் உங்கள் மகன், இவன் உங்கள் தம்பி, இவன் உங்கள் உடன் பிறந்தவன். இவனை வலிமைமிக்க அரசியல் சக்தியாக மாற்றுங்கள். இரட்டை மெழுகுவர்த்தியில் செலுத்தி இவனை வெற்றி பெற செய்யுங்கள். அதே போல சோலையார்பேட்டையிலே போட்டியிடுகிற என் தங்கை தேன்மொழிக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்குகளை தந்து வெற்றி பெற செய்யுங்கள். உங்கள் சின்னம், நமது சின்னம் இரட்டை மெழுகுவர்த்தி. நாங்கள் வெல்லவில்லை, நாம் இணைந்து வெல்லுகிறோம். புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை மலரும், நமது அரசு சொல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.